ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டம். அரசே நேரடியாக சம்பளம் வழங்க கோரிக்கை. புதுச்சேரியில் கொண்டாடப்பட்ட அன்னை தெரசா பிறந்தநாள். அரசு சார்பில் துணை சபாநாயகர், அமைச்சர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு 13 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்படும். அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த 50 கிலோ எடை கொண்ட காகிதத்தால் ஆன விநாயகர் சிலை. தேவையற்ற காகிதங்களை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். அரசே நேரடியாக சம்பளம் வழங்க கோரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழுவினர் உள்ளாட்சித்துறை ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவில் நிலுவையில் உள்ள 33 மாத தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலை புதுச்சேரி சூப்ரேயன் வீதியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரண்டாவது நாளாக அவர்கள் மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டு போராட்டக்குழு ஆலோசகர் ஆனந்த் கணபதி தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் சகாயராஜ், கலியபெருமாள், வேளாங்கண்ணிதாசன், முருகையன், மன்னாதன் மற்றும் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி, அரியாங்குப்பம், வில்லியனூர், நெட்டப்பாக்கம், பாகூர், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டனர். மேலும் இதில் பங்கேற்றவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அன்னை தெரசா பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள், துணை சபாநாயகர் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரசா பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்கா அருகில் உள்ள பூங்காவில் அமைந்துள்ள அன்னை தெரசாவின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை 13 கோடி ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் 510 பல்நோக்கு ஊழியர்கள், 3 ஆய்வாளர்கள் தங்களுக்கு பின் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்த சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நடவடிக்கையின் பேரில் நிலுவைத் தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் பல்நோக்கு ஊழியர்கள், 3 ஆய்வாளர்கள் ஆகியோர் தங்களுக்கு பின் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி நிலுவைத் தொகையை வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி நிலுவைத் தொகையை வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் என்றும் அதன்படி ஊழியர்களுக்கும் விரைவில் நிலுவைத் தொகை வழங்க அரசாணை வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், இதன் மூலமாக ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை 13 கோடி ரூபாய் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் ஒரே வாரத்தில் 50 கிலோ காகிதத்தை கொண்டு 5 அடியில் விநாயகர் சிலை உருவாக்கி அசத்தியுள்ளனர். நாடு முழுவதும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கோவில்கள், பொது இடங்களில் வைத்து வழிபாடு செய்ய பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் மற்றும் வீடுகளில் வழிபட சிறிய அளவிலான களிமண் சிலைகளும் மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரிய சிலைகளில் நீர்நிலை மாசடையாத வகையில் ரசாயனம், சாயம் பூசக்கூடாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்கள் ரகுதீஸ், சஞ்சய், லோகுசெல்வம், கெவின் ஆகிய 4 பேர் ஓவிய ஆசிரியர் கிருஷ்ணனுடன் சேர்ந்து தேவையற்ற காகிதங்களை பயன்படுத்தி சுமார் 50 கிலோ எடை கொண்ட விநாயகரை உருவாக்கியுள்ளனர். முழுக்க பயன்படுத்திய 50 கிலோ காகிதங்களை கொண்டு ஓவியம் வரையும் கணபதியை அவர்கள் உருவாக்கியுள்ளனர்.
கையில் நீண்ட பிரஷ் மற்றும் வரையும் பலகையுடன் விநாயகர் காட்சியளிக்கிறார். முழுமையடைந்துள்ள இந்த 5 அடி விநாயகர் சிலை பள்ளி வளாகத்தில் பார்வைக்கும் வழிபாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அனைத்து பள்ளிகளும் பயன்படுத்தி காகித குப்பைகளை தூக்கி எறிவார்கள். ஆனால் இந்த பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய காகிதங்களை தூக்கி எறியாமல் அவற்றை மறுசுழற்சி செய்து காகித சிற்பங்களாக உருவாக்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும் 26 உதவி ஆய்வாளர் பணிக்கான ஆளுமை தேர்வு புதுச்சேரியில் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 26 துணை ஆய்வாளர் பணியிடங்கள் பதவி உயர்வு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. இதற்கு தகுதியான 32 உதவி துணை ஆய்வாளர்கள், 151 ஏட்டுகள் என மொத்தம் 183 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர்களுக்கு துறை ரீதியான எழுத்து தேர்வு கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற 30 உதவி துணை ஆய்வாளர்கள், 48 ஏட்டுகள் என மொத்தம் 78 பேருக்கு வருகிற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் காலை 7:30 மணி முதல் ஆளுமை தேர்வு மற்றும் அணிவகுப்பு தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்விற்கு வரும் காவல்துறையினர் கண்டிப்பாக சீருடையில் வர வேண்டும் என்றும், தேர்வு அன்று அரை மணி நேரத்திற்கு முன்பே மைதானத்திற்கு வர வேண்டும் எனவும், அழைப்பாணையை கட்டாயம் எடுத்து வர வேண்டும் என்றும், தேர்வில் முறைகேடுகள் செய்பவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி காவல்துறை தலைமையக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வாயில் முன்பு ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கேட்டு கோஷங்களை எழுப்பினர். மேலும் அடுத்த மாதம் செப்டம்பர் 4ஆம் தேதி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் இருந்து ஆளுநர் மாளிகை அலுவலகம் வரை அனைத்து கல்லூரி பேராசிரியர்களும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியாக செல்ல உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா பாதி ஃபாலோ பண்ணிட்டு பாதி விட்டுறாங்க சைலண்டா. போய் கேட்டோம்னா யாருமே எங்களை மதிச்சு கூட உட்கார சொல்ல கூட சொல்றது கிடையாது. நாங்க போய் நிம்மதி நடக்க வேண்டியது. அப்படி ஒரு நாங்க என்ன தப்பு செஞ்சுட்டோம், எதுக்காக உங்களுக்கு அப்ளிகேஷன் வரமா வச்சுருக்கு, காரணம் என்னன்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை நாள் நாங்கள் இதே காரணத்தை சொல்லிட்டு எத்தனை நாள் நீங்கள் நின்றுட்டு இருக்கோம். 5 பேர் இறந்தே போயிட்டாங்க. அவங்க ப்ரொமோஷனே கொடுக்கல. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து அடுத்த 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகிட்டு போறாங்க. புதுச்சேரியை சேர்ந்த 5 பேரிடம் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போனிற்கு குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பிய அவர் பல்வேறு தவணைகளில் 49,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். பின்னர் எந்த தகவலும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவரிடம் 34,499 ரூபாயும், கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவரிடம் 21,500 ரூபாயும், பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவரிடம் 2,500 ரூபாயும், தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவரிடம் 1,250 ரூபாயும் ஆன்லைன் மோசடி நடந்துள்ளது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் 5 பேரிடம் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,355 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.